ஹாய் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கீரை ரொட்டி. அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த ஒரு கப்பால் கோதுமை மா எடுத்து வச்சுருக்கிறேன். இது 125 கிராம் பேபி ஸ்பினட். அப்போ இதுக்கு ஒரு கப்பு மா தான் நான் போடுறேன். மற்றதுக்கு உப்பும் எண்ணெயும் தான் போட போகிறேன். மிகவும் சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் இன்றைக்கு. அதுக்கு செய்ய முதல் நான் அந்த கீரையை பற்றி ஒன்று சொல்லணும். ஏற்கனவே இந்த கீரையை வச்சு 2 பதிவு போட்டிருந்தேன் நான். ஒன்று கீரை சுண்டல், இன்னும் ஒன்று கீரை சாதம். அப்போ ரெண்டும் அவ்வளோ சுவையாக இருந்தது. பார்க்காதவர்கள் போய் பார்க்கலாம். அந்த கீரை நான் தெரிவு செய்து அதுக்குள்ளே அந்த புல் இருக்குன்னு சொல்லி நீட்டாக ஒன்று இருக்குது, அது புல்லண்டினாச்சு, அதை நான் தூக்கி போட்டுட்டு தான் செய்தேன் நான். அப்போ அதை பார்த்து எங்களுடைய சர்க்கரை ஒருவர் அதை நீங்கள் தூக்கி போடாதீங்க, அது புல் இல்லை, அது கீரைஇந்த முதலாவது முளைன்னு சொல்லி பதிவிட்டிருந்தார். அப்போ அவங்க சிறிய தோட்டம் செய்கிறாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு அது தெரியும். தாங்களும் முதல் இப்படி தூக்கி போட்டது பிறகு தோட்டம் செய்து கீரை வச்சு பிடுங்கின அப்புறம் தான் தங்களுக்கும் தெரியுமென்று சொல்லி அது முளைன்னு சொல்லி கீரைன்ற முதலாவது முளை அதை நீங்கள் போட்டு சமையுங்க, எடுத்து தெரியாதீங்கன்னு சொல்லி. அப்போ அதுக்கு பிறகு நான் கீரை வாங்கும்போதுமே தூக்கி போடுறையில் அப்படியே போட்டு தான் சமைக்கிறேன் நான். அப்போ நான் என்ன மாதிரி நீங்களும் அது புல்லண்டி நச்சு எறியக்கூடும், அதனால் நீங்கள் அதை எடுத்து எறியாமல் நீங்கள் போட்டு சமைக்கலாம். அப்போ அந்த கருத்தை தெரிவித்த சர்க்கரை பேருக்கும் எங்களுடைய நன்றியையும் தெரிவித்து கொண்டு நாங்கள் இதை எப்படி செய்யலாமென்று வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல நான் இந்த கீரையை அப்படியே கழுவ போகிறேன். இப்படி தெரிவு செய்ய தேவையில்லை, அது புல் கிடையாது தானே. அப்போ நாங்கள் இப்படியே போட்டு கழுவி போட்டு வெட்டி போட்டு சமைக்கலாம். நாங்கள் இதுக்கு முதல் நான்லாம் செய்யாமல் மினைக்கு ஒன்றா எடுத்து புல்லண்டி நச்சு எடுத்து எறிஞ்சு செய்தது. இப்போ அந்த சர்க்கரை பேர் மூலமாக அதுங்களுக்கு தெரிய வந்திருக்கு புல் இல்லையாண்டு. அப்போ இப்போ நான் இப்படியே கழுவ போகிறேன். கழுவிட்டு குட்டி குட்டியாக வெட்டணும், தண்ணி கொஞ்சம் வேற விட்டுட்டு குட்டி குட்டியாக வெட்டணும், கழுவி போட்டு கொண்டு வரேன். இப்போ கழுவி எடுத்தாச்சு, இதை நான் குட்டி குட்டியாக வெட்டணும், வெட்டி போட்டு காட்டுறேன். இப்போ குட்டி குட்டியாக வெட்டிட்டேன். இந்த கீரையை நான் ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு உப்பும் போட்டு இதுக்கு தேவையான உப்பும் போட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வேக விட போகிறேன். இது பேபி ஸ்பினர் நார்மலாக போட்டு குழைச்சாலும் ரொட்டியோட அவிஞ்சு வந்துடும் சுடும்போது. பெரிய கீரை தண்டுக்கீரை அப்படி இப்படியாண்டா, பெரிய கீரைகள் அப்படி இப்படியாண்டா நீங்கள் இப்போ குட்டியாக வெட்டியாச்சு. இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டு, இது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு கீரைக்கு நான் அடுப்பு போட்டு விட போகிறேன். ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் கொஞ்சம் வேகட்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் ரொட்டி இறுக்கமாக தான் குழைக்க போகிறோம். அப்போ அதில் நீர்த்தன்மை குறைவு. அப்போ கீரை சில வேளை அவியாமல் கூட இருக்கலாம். இது பேபி ஸ்பினர், இது மென்மையான கீரை, இது குழைச்சா அவிஞ்சு வந்துடும். சில வேளை அந்த தண்டு கீரை பெரிய கீரைகள்ண்டா கொஞ்சம் அவியாது. அப்போ 2 நிமிஷம் நாங்கள் அடுப்பில் வச்சு வேக வச்சுட்டு பிறகு ரொட்டி மாவுக்குள்ளே போட்டு குழைச்சிட்டு சுடும்போது எங்களுக்கு சரியான பதத்தில் கீரை அவிஞ்சு வந்துடும். அப்போ அதுக்காகத்தான் இப்போ 2 நிமிஷம் இதில் அவிய வைக்கிறேன். கீரை அப்படி அவியட்டும் 2 நிமிஷம் அப்படி அடுப்பில் இருக்கட்டும். நாங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் சீனியும் போடணும். ரொட்டி குழைக்கும் போது கொஞ்சம் சீனி போட்டால் தான் ரொட்டி மென்மையாகவும் சுவையாகவும் இருக்கும். கொஞ்சம் 1 டீஸ்பூன் அப்படி சீனி போட்டால் காணும். மற்றதுக்கு தேவையான அளவு உப்பு, மாவுக்கு மட்டும் தேவையான அளவு கீரைக்கு போட்டுட்டோம். அப்போ மாவுக்கு அளவாகத்தான் இப்போ நாங்கள் போடணும். போட்டு இதை நாங்கள் கலந்து விடணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் சீனியும் 1 டீஸ்பூன் அப்படி சீனியும் போட்டு கலந்தாச்சு. இனி நாங்கள் இந்த கீரை அவிஞ்சு வரட்டும், நல்லா தண்ணி பெருகி வரும்.
இப்போ நான் அடுப்பு நிப்பாட்டிட்டேன். இதில் தண்ணி நிற்குது. இந்த தண்ணி இது கொஞ்சம் மாறி வரட்டும். இந்த தண்ணிக்குள்ளே நாங்கள் போட்டு மாவை போட்டு குழைக்கலாம். கொஞ்சம் மாறி வரணும். ஆறின அப்புறம் தான் குழைக்கலாம். மெல்லிய சூடு இருக்கும்போதே நாங்கள் மாவை போட்டு குழைக்கலாம். இப்போ நல்ல சூடு இருக்கும் பொழுது போட்டால் மாவு வந்து அவிஞ்சிடும். மாவு வந்து அவியக்கூடாது. ஆறி வரட்டும், குழைக்க காட்டுறோம். இப்போ கீரை இது வந்து ஆறிட்டுது. நாங்கள் இதுக்குள்ளேயே மாவை போட்டு குழைக்கலாம். அல்லாட்டி இதுக்குள்ளே அப்படியே போட்டுட்டும் குழைக்கலாம். இதுக்குள்ளே அந்த தண்ணித்தன்மை இருக்குது. அப்படியே போட்டு நாங்கள் குழைப்போம். காணாட்டி நாங்கள் தண்ணி விடலாம். அதுக்கு முதல் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுவோம். தேங்காய் எண்ணெய் விட்டு மாவை வடிவாக செஞ்சு கொள்ளுவோம். இப்போ நான் இதை அப்படியே போடுறேன். இப்போ நாங்கள் இதை குழைப்போம். கொஞ்சம் தண்ணி விடணும் போலாம் கிடக்குது. நான் எல்லாத்தையும் படிவாக குழைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கோ குழைச்சாச்சு. இப்போ இதுக்கு நான் வந்து மேலே கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு வைக்க போகிறேன். ஒரு அரை மணித்தியாலம் கழிச்சு தான் சுட போகிறேன். அரை மணித்தியாலம், ஒரு மணித்தியாலம், 1.5 மணித்தியாலம், 2 மணித்தியாலம் கழிச்சு கூட சுட எவ்வளோ தூரம் நாங்கள் வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நல்ல சுவையான மென்மையான ரொட்டி எங்களுக்கு கிடைக்கும். 10 நிமிஷம் கழிச்சும் சுடலாம். ஆனால் நான் கொஞ்சம் கூட நேரம் வைச்சா கூட நல்லா. நான் அரை மணி தேத்தால் சுட போகிறேன். சுடைக்க காட்டுறேன். இப்போ இதுக்கு மேலே எண்ணெய் தடவை போட்டு வைக்க போகிறேன். நான் ரொட்டி மாவை இதுக்குள்ளே மாற்றியாச்சு. ஏனென்று சொன்னால் இப்படி நல்லா அடித்து குழைக்கணும். அப்புறம் பிளாஸ்டிக் சட்டி உடைஞ்சிடும். அதான் இதுக்குள்ளே போட்டு இப்படி செய்கிறேன். அப்போ தான் நல்ல சாஃப்டாக வரும். நல்ல அழுத்தம் கொடுத்து பிசையணும். இனி எண்ணெயை பூசி போட்டு வைக்க வேண்டியதுதான். இப்போ நாங்கள் ரொட்டி சுடுவோம். இது ரொட்டி தட்டி போட்டு இனி நாங்கள் எப்படி சுடுவோம்ன்றது பார்ப்போம். இந்த மாதிரி எண்ணெய் பூசிட்டு இது வந்து தேங்காய் எண்ணெய் பூசுகிறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. தட்டுவோம் இதை. இப்படி தட்டிட்டு திருப்பி இப்படி மடிச்சிட்டு அப்போ தான் லேயராக வரும். இப்படி மடிச்சிட்டு திருப்பி தட்டி போட்டு சுடுவேன். நல்லா தட்டிட்டு இப்போ தட்டிட்டேன். வந்து சட்டி சூடாகிட்டுது. இதில் எடுத்து போடுவேன். இது வந்து எண்ணெய் கீழே தட்டில் பூசி போட்டும் தட்டலாம். தட்டின மாதிரி. அல்லாட்டி இப்படி மாவை தூவிட்டு தட்டலாம். முதல்ல எண்ணெய் பூசிட்டு தட்டினான். இப்போ மாவை தூவிட்டு தட்டலாம். அப்படியும் தட்டலாம், இப்படியும் தட்டலாம். உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் செய்யலாம். எண்ணெயை பூசிட்டு தட்டலாம், இல்லாட்டி மாவை பூசிட்டு தட்டலாம். இப்போ எங்களுக்கு இந்த எடுக்க ஈஸியாக இருக்கும்.
எண்ணெய் விடுவோம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் விடுறேன். நீங்கள் நெய் பட்டர் என்னண்டாலும் விடலாம். கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு தட்டினா நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்படி மடிச்சிட்டு நல்லா பொங்கி வருது. இங்கே வேறுங்க அமத்தப்படுது. மற்றதை போடுவோம். லேயராக இருக்குது பாருங்கோ. மண்ணை விடுவோம். தேங்காய் எண்ணெய் விடும்போது நல்ல சுவையாக இருக்குது. பொங்கி வருது பாருங்க. மேலே எலும்புங்க பொங்கி வருது. அப்படி சுட்டு எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மிகவும் சுவையான ரொட்டி. இரும்பு சத்து நிறைந்த கீரையை பல வகையிலையும் சாப்பாடு செய்து உண்ணலாம். பல வகை எங்களோட சத்துக்களில் இந்த இதுவும் சேரும். சுட்டு முடித்தாச்சு. எனக்கு 4 ரொட்டி வந்திருக்குது பாருங்க. நான் பிரித்து காட்டுறேன். லேயராக வருது உள்ளுக்குள்ள பார்த்தீங்களா? இங்கே செம்ம டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. இரும்பு சத்து நிறைந்த கீரையை பல வகையிலையும் உணவுகள் செய்து சாப்பிடலாம். ரொட்டி, புட்டு, கறி, சுண்டல், வரியன்னு சொல்லி பல வகையிலையும் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கருத்துக்களையும் எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தினீங்களா உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனில் வந்து சேரும். இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.